அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வு இன்றும் சிறப்புடன் நடைபெற உள்ளது. ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கைமான் சங்கத்தின் சார்பாக இன்று இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கைமான் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கைமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குமரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் குமரவேல் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு பயிற்சிகளையும் சிறப்பாக அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், இன்று கலர் தெரபி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வர இருக்கும் அர்ஷத் பார்பர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றி வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கைமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கை அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை கலைக்கவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறனுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாக நாங்கள் எங்கள் உதவி செய்யும்படி உங்களை இறைஞ்சுகின்றோம். வணக்கம். காலை சக்கரம் தொடர்ந்து நிகழ்வின் 773வது நாள் இன்றுடன் துவங்குகின்றது. காலை சக்கரம் நாளை நமதே 42வது நிகழ்வு. இன்றைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் தலைமையிலும் 2981 இணைந்து வழங்கும் ரோட்டரி சங்கம் வலங்கைமான் இணைந்து நடத்தும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், ஹர்வத் வர்மா அவர்களுக்கும், மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் உத்தரவின்படி ஆர்டிஎன் குணபாலன் சார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வலங்கைமான் வணக்கம். நன்றி. ஓகே. வரவேற்புரை மற்றும் ரோட்டரி இறை வணக்கம் வாசித்து சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கைமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தெளிவு குருவின் திருநேரம் தெளிவு குருவின் திருநாமம் தெளிவு குரு சிந்தித்ததானே தெளிவு குரு சிந்தித்ததானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அனைவரும் சின்முத்திரை எடுத்துக்கொள்கிறோம். நன்றாக நேராக அமர்ந்து சின்மயம் வைகரை அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை கீழே அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி. வணக்கம் ஐயா வெற்றி. தன்னை சோதரரை வெற்றி. தன்னை சோதரரை வெற்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கணும். ஏற்றமா வச்சு ரைட்டு லெஃப்ட் நல்லா காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து விரல்களை நல்லா மடிக்கணும். விரல்களை நல்லா வட்டமா சுத்தணும். கணுக்கால் மூட்டு வந்து நல்லா அசைவு தன்மை இருக்கு. அப்படியே வலதுபுறத்திலிருந்து இடது பக்கமா, அடுத்து இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம். ஓய்வு. அடுத்து முழங்கால் மூட்டு நல்லா பயிற்சி கொடுக்கணும். ரைட் லெக் முறைக்கு டச் பண்ணி காடை டச் பண்ணி ரைட் லெக் இருக்கிறோம். லெஃப்ட் லெக் right leg, left leg,
நல்லா முடிச்சுக்கிடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒருத்தவங்க மாறும். 2 3 4 5 இடது பக்கம் வந்து வளரும். 1 2 3 4 5 நல்லா முடிச்சுடுங்க. கையில நேரடிங்க. வெறும் ரெண்டு மாதம் கிடைக்கும். ஒரு முறைக்கு 2 3 4 5 opposite 1 2 3 4 5 மறுபடி மறுபடியும் 1 2 3 4 5 shoulder வச்சுங்க. முழங்கை முட்டி வந்து நல்லா 1 2 3 4 5 opposite 1 2 3 4 5 நல்லா முடிச்சுடுங்க. கைகளை நல்லா 1 2 3 1 2 3 left hand 1 2 3 opposite 1 2 3 கடைசியில் வச்சுங்க. எல்லாம் முடிச்சுடுறோம். மூச்சு விடுவாங்க. அப்படியே ரைட் சைடு இருங்க. மெதுவா லெஃப்ட் சைடு இருங்க. ரைட் லெஃப்ட் அப் டவுன் அப் டவுன். தலையில கவுண்ட் மட்டும் வச்சுங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு 1 2 3 இப்போ லெஃப்ட் சைடு 1 2 3 4 நல்லா முடிச்சுடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுங்க. எல்லாம் இயக்கி எடுத்துக்கிறோம். எல்லாம் ஒப்புகளுக்கும் ஸ்டே ஆகும். நல்லா முடிச்சிருங்க.
சொல்லிட்டு முகத்தில் எடுத்துக்கோங்க. அது கால் முறையில் எடுத்துக்கணும். அதே மேல தொடர்பா வச்சிடணும். இதில் வந்து தலையில் நல்லா மோசத்துக்கு ரைட் எடுத்துக்கணும். நல்லா மேல பார்த்தோம். லெஃப்ட் லெக்கையும் பின்னாடி வச்சு குறிக்கால டச் பண்ணி நல்லா கைகளையும் காலையும் நல்லா அடக்காம வச்சுக்கணும். இதுக்கு மேல இருக்கு அப்படியே பத்தி இருக்குது. நல்லா உட்கார்ந்து அப்படியே இந்த நல்லா பேக் பண்ணி 8 நல்லா சொல்லிருக்கீங்க. ரைட் முன்னாடி 9 10 பாத ஸ்டார்ட்ல நல்லா கால் பிடிச்சு தரை நல்லா போட்டு 11 கொஞ்சம் வரும். நல்லா ஒரு மூச்சு விடுங்க. இப்போ மூச்சு விட்டு பேக் பண்ணி கேட்கறாங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து உட்காசம் உடனே வச்சுக்கணும். எனக்கு ஸ்ட்ரெயிட்டா நினைக்கிறீங்க. சேர் பண்ணி போடுறது. நம்முடைய உடல் மனம் கவனம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாய்ச்சி பயிற்சியில் இருக்கிறதெல்லாம் கவனம் கவனத்தோடு செய்யறது அதிக ஆற்றலை 1 2 3 4 5 6 7 8 9 10 chair 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 and website கைகளை பொறுத்து நல்லா திருப்பி வச்சுக்கிறோம்.
கையை நல்லா மேல உயர்த்துங்க. ரைட் சைடு வந்து நல்லா திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 claps. ரைட் லெக் எடுத்து ஸ்ட்ரெயிட் ஆச்சு. அதெல்லாம் சொல்லுவாங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு போட்டுக்கிறோம். நல்லா மேல வைக்கிறோம். லெஃப்ட் சைடு நல்லா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 plus நல்லா மூச்சு காலை பிடிச்சிடணும். தலை மேல பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்டு ரைட் சைடு திரும்பணும். லெஃப்ட் சைடு நல்லா மூச்சு. மூச்சு கொடுக்கிறோம். பட்டர்ஃப்ளை ஆகும். லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. சுபாசனத்துல கொண்டுக்கிறோம். சின்ன முத்திரை வச்சு நல்லா சுவாசத்தை கவனிங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை வச்சு ரைட் சைடுல பெருவரை வச்சிடணும். 1 2 3 4 5. இப்போ மூணாவது வச்சு ரைட் சைடு ஒரு 5 1 2 3 4 5 20 seconds செய்யணும். இப்போ நம்ம 5 தான் கொடுக்கணும். மூச்சு எடுத்து 5 1 2 3 4 5 1 2 3 4 5 வச்சுட்டு நல்லா மூச்சு கவனிக்கிறோம். மூச்சு உடலும் மனமும் தூய்மையடைந்துள்ளது. இயற்கையோடு இயற்கையாக பஞ்சபூத சக்தி நன்றாக கவனித்து நாம் அன்புடனும் அமைதியுடனும் கவனமாகவும் வாழ்வியல் கடமையாற்றுவது மூலமாக பேரந்த ஆற்றலை பெற்று நாம் ஒவ்வொரு மணிப்பொழுதும்
தூய்மையாகவும் கவனமாகவும் செயல்படுகின்றோம். நம்ம ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கவனமா இருக்கிறது பிரபஞ்ச ஆற்றலை நல்லா பெற்று நீண்ட ஆயுளுக்கு நல்ல அறிவுறுத்தலையும் இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சி மூச்சு பயிற்சியில் அளித்து சிறப்பித்த ஆசா நல்ல சிவம்பை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இயற்கை விவசாயம் சீர்படுத்தும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விரதம்னா என்ன, அதை எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாங்க. விரதம் ஏன் செய்யணும்? முதல்ல விரதம்னு என்னன்னா, சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் விரதம். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கிறனால, வயிற்றுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறனால, வயிறுனால உடம்புனால குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு நேரம் இல்லாம, உடம்புல நோயை குணப்படுத்த நேரம் இல்லாம எப்பவுமே பிஸியா இருக்குது. இப்போ உங்க வீட்டுல எப்பவுமே விருந்தாளி வந்துகிட்டே இருக்கிறாங்க. வாங்க வணக்கங்க உட்காருங்க அப்படின்னு காப்பி சாப்பிடுங்க சொல்லி பேசிட்டே இருந்தீங்கன்னா, சமையல் வேலை யாரு பாக்குறது? பாத்திரங்கள் யாரு பாக்குறது? துணி துவைக்கிறது யாரு? அவங்க எல்லாம் வெளியே போன உடனே ஃப்ரீயா இருக்கும் பொழுதுதானே ஒவ்வொரு வேலையை நம்ம பண்றோம். அதே மாதிரிதாங்க, உடம்புல எப்ப சாப்பாடு இல்லையோ விருந்தாளி இல்லைன்னு அர்த்தம். சுத்தம் பண்ற வேலை, கிளீன் பண்ற வேலை, தூங்குற வேலை, எல்லா வேலையும் பார்க்கும். மாதம் ஒரு முறை விரதம் இருப்பது அருமையான ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு அடிப்படை. இதை யாரு செய்யலையோ அப்ப உடம்பு நல்லா இல்ல, நோய் வந்துருச்சு, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கிறோம். இப்படி விரதத்தில் நிறைய டைப் இருக்குங்க. சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது, லெமன் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது, திராட்சை ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது, இப்படி பல்வேறு வகையான விரதங்கள் இருக்கு. சில பேர் பாலும் பழமும் மட்டும் சாப்பிடுற விரதம். இதெல்லாம் விரதமே இல்லை, ஒத்துக்கவே மாட்டேன் நான். ஆமா, 7 பழம் 4 லிட்டர் பாலை குடிச்சிட்டு அப்புறம் விரதம். விரதம்ங்கிறது என்னன்னா நிறைய டைப் இருக்குங்க. அதுல நான் ஒரு விரதம் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கு பேரு தண்ணீர் விரதம், வாட்டர் ஃபாஸ்டிங். இது ரொம்ப சிம்பிள், எல்லாருமே செய்யலாம். மாதம் ஒரு முறை. இது எப்படி செய்யணும்? 24 மணி நேரமும் சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருந்தா இதற்கு பெயர் தண்ணீர் விரதம். இந்த விரதத்தை காலையில ஆரம்பிக்க கூடாது, நைட்டு தான் ஆரம்பிக்கணும். நைட்டு நல்லா சாப்பிட்டுறணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சங்கல்பம், நான் நாளைக்கு நைட்டு இதே டைம்ல தான் சாப்பிடுவேன், 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு 24 மணி நேரம் தண்ணி தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணினா சாதாரண தண்ணி, குடிக்கிற தண்ணி நினைச்சுக்க போறீங்க. உதாரணத்துக்கு நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சோன்னே கணக்கு 8 மணி, ஓகே. ஒரு சங்கல்பம், இனி நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கணும். அதுக்காக நைட் எல்லாம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காதீங்க. நைட்டு தூங்கிருங்க, கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு. காலைல எந்திரிச்சு எந்த ஒரு வேலைக்கு வேணாலும் நீங்க வேலைக்கு போகலாம், வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். எந்த ஒரு சாப்பாடு மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணுங்க. தாகம் இருக்கோ இல்லையோ 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து குடிக்கணும். குடிச்சிட்டு ஒண்ணு லீவு போட்டுட்டு ஃபுல்லா பெட் ரெஸ்ட் படுத்திருந்தீங்கன்னா சூப்பர். இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் லீவ் எல்லாம் போட முடியாதுன்னா பரவாயில்ல, நீங்க சாதாரண வேலை இருக்கு இல்லையா, அதை பண்ணலாம். என்ன கொஞ்சம் பாதி பெனிஃபிட் கிடைக்கும், நல்லதுதான், கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஏன்னா இயக்க சக்திக்கு சக்தி தேவைப்படுதா? நடக்கிறீங்க ஒரு வேலை செய்யும் போது இயக்கத்துக்கு சக்தி தேவைப்படுமா? அப்போ கழிவுகள் நீக்கிற வேலையை கொஞ்சம் கம்மியா தான் செய்யும்.
ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கு. 24 மணி நேரம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு எந்த சாப்பாடு, இட்லி, தோசை, வடை, பொங்கல் எதுவுமே சாப்பிடாம அடுத்த நாள் 8 மணிக்கு, அதாவது 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்துக்கு அப்புறமா விரதத்தை முடிச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு பேரு வாட்டர் ஃபாஸ்டிங். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துங்க. வெறும் தண்ணி மட்டும் 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தோம்னா உடல் கழிவுகளை நீக்கிற வேலையை பண்ணும். எல்லா செல்களும் எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே குணப்படுத்தும். அப்பாடா இப்பதான் வயிற்றுக்குள்ள சாப்பாடு இல்லைன்னு ஏகப்பட்ட வேலையை பண்ணுங்க. மாதம் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், உடல் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். கழிவுகளின் தேக்கமே வியாதி, கழிவுகளின் நீக்கமே வைத்தியம். யாருக்கு நோய் இருக்கோ குப்பை இருக்குன்னு அர்த்தம். யார் ஆரோக்கியமா இருக்காங்களோ குப்பை இல்ல, சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். தூய்மையே ஆரோக்கியம், அசுத்தமே வியாதி. 24 மணி நேரம் இங்க பாருங்க. அந்த விரதம் முடிச்ச உடனே எடுத்த உடனே ஹெவி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. கஞ்சி, இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி லைட் ஃபுட்டா சாப்பிடணும். பயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, இது மாதிரி கொஞ்சமா சாப்பிட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்த நாள் சாதாரணமா நீங்க சாப்பிட்டுக்கலாம். இதற்கு பேரு தண்ணீர் விரதங்க. தண்ணீர் விரதம் செஞ்சு பாருங்களேன், அவ்வளவு அருமையா இருக்குங்க, ஆரோக்கியமா இருக்குங்க. இங்க பாருங்க, விரதத்துக்கும் பட்னிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு வித்தியாசம் இருக்குதுங்க. பட்னிங்கிறது வேற, விரதங்கிறது வேற. ஒரு நாள் நைட்டு ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க. உங்க வீடு ஒரு கிராமத்துல காட்டுக்குள்ள இருக்கு. 12 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க, போய் சாப்பிடலாம்னு போறீங்க, வீட்டுல யாருமே இல்ல, பூட்டி கிடக்கு. கதை திறந்து பார்த்தா யாருமே இல்ல. போன் பண்ணா உங்க மனைவி, எங்க என்ன மன்னிச்சிருங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கிளம்பி உங்க ஊருக்கு வந்துட்டுங்க, உங்களுக்கு போன் பண்ணா நீங்க போன் எடுக்கலீங்க அப்படின்னு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பக்கத்துல கடையும் இல்ல, சோறும் இல்ல. சாப்பிடலாங்கிற எண்ணத்தோட வீட்டுக்கு போய் சோறு கிடைக்கலன்னா அதுக்கு பேரு பட்டினி. சாப்பிடலாம் நினைச்சீங்க இல்லையா, அப்ப ஜீரண சுரப்பிலாம் சுரந்திருக்கும். சோறு கிடைக்கலன்னா பட்டினி. இதே நைட் நான் சாப்பிட மாட்டேன்னு முதல்லயே முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேர் விரதங்க. சில பேர் கேட்கறாங்க, இப்படி ஒரு நாள் 24 மணி நேரம் தண்ணீர் விரதம் இருந்தா ஒருவேளை பசி எடுத்தா என்ன செய்யறது? எப்ப இந்த கேள்வி கேட்கறீங்களோ உங்களுக்கு பசிக்கும்னு அர்த்தம். கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டா பசிச்சிடும். பசிக்க கூடாது. நாளைக்கு நைட் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டா உடம்புல ஜீரண சுரப்பி சுரக்காது. அப்ப எனக்கு பசிக்காது. நீங்க ஒருவேளை பசி எடுத்தா சாப்பிடலாமான்னு நினைச்சாவே சுரந்துரும். அதனால பசிங்கிறது, அந்த பட்டினிங்கிறது, சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சு சோறு கிடைக்கலன்னா பட்டினி. இது உடம்புக்கு கெடுதல். நாமளே சாப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா விரதம். மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும் தண்ணீர் விரதம் இருந்து பாருங்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த வியாதியாக இருந்தாலும் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும், தூய்மையாக இருக்கும். எனவே மாதம் ஒரு முறை தண்ணீர் விரதம் இருப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. இன்று விரதத்தில் தண்ணீர் விரதம் பற்றி நமக்கு அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு கலர் தெரப்பி, அதாவது போன செஷன்ல நமக்கு அற்புதமா அந்த கலர் தெரப்பியோட முழுமையை நமக்கு சிறப்பா நமக்கு எடுத்துரைத்த அந்த பயிற்சி முறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த செஷன்லயும் ஏன்னா இதுல புது அன்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால இந்த செஷன்லயும் அந்த கலர் தெரப்பி என்ன, கலர் தெரப்பியோட மகிமை என்ன, அது உடல்ல எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சாதாரண ஒரு ஸ்கெட்ச் பென், அதாவது அந்த கலர் பேனாவில் உள்ள அந்த கலர்லயே நம்ம எல்லா உடல்ல உள்ள உபாதைகளை நம்ம சரிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கறது போன செஷன்ல நமக்கு சிறப்பா எடுத்து கொடுத்து பல பேருக்கு அதுல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது. எல்லாருமே திருப்தியா சொன்னாங்க, ஆமா நான் போட்டிருந்தேன் சார், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுன்னு. அது இல்லாம அந்த அக்னிஹோத்திரம்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அக்னிஹோத்திரத்தை பத்தியும் நமக்கு ஒவ்வொரு செஷன்ல ஐயா வரக்குள்ள நமக்கு அதை நேரடியா செய்து காட்டுவாங்க. இன்னைக்கும் அந்த அக்னிஹோத்திரம் செய்து காட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தணும். ஆனா இன்னைக்கு அக்னிஹோத்திரம் 5:40 இந்த டைம் முடிஞ்சதுனால இன்றைய சூழ்நிலையில அது நமக்கு செய்ய முடியாது. அதனால அடுத்தடுத்த செஷன்ல அவங்க வரக்குள்ள அந்த அக்னிஹோத்திரம் நிகழ்ச்சியை நம்ம செய்து காட்ட சொல்லுவோம். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து இந்த செஷன்ல ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போன செஷன் சிறப்பித்தாலும் இன்றைய காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வில் முதலாவதாக
நமக்கு கலர் தெரபி பற்றி சிறப்பாக வகுப்பெடுக்க காத்து கொண்டிருக்கும் அர்ஷத் பார்மர் ஐயா. அர்ஷத் பார்மர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தாலும் இன்றைக்கு அவங்க இருக்கிறது வந்து ஜபல்பூர்ல இருக்கிறாங்க. அங்கதான் நிறைய பயிற்சி முறைகள் எல்லா விதமான அக்குபஞ்சர் எல்லா விதமான வைத்திய முறைகளும் அவங்க வந்து சிறப்பா மருந்தில்லா மருத்துவங்கிற மாதிரி சிறப்பா நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த கலர் தெரபியும் ஒண்ணு. அந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு இன்றைய வந்து சிறப்பா நமக்கு வந்து வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு கலர் தெரபியை சிறப்பாக அளிக்க இருக்கும் அர்ஷத் பார்மரையா அவர்களுக்கு பார்மரையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேரு ஹர்ஷத் கே பர்மார். நான் குஜராத்தி, ஆனா மதுரையில வந்து 30 வருஷம் இருந்ததுனால தமிழ் நல்லா ஓரளவு தெரியும், படிச்சது தமிழ்ல. நான் இங்க வந்து 30 வருஷமா அக்யூப்ரெஷரும் பண்ணிட்டு இருக்கேன் ஜபல்பூர்ல. அக்யூப்ரெஷர், அக்யூபஞ்சர், கலர் தெரப்பி, சுஜோக், சைனீஸ் அக்யூப்ரெஷர் எல்லாம் நிறைய விதங்கள் இருக்கு. அதுல ஒரு முறை வந்து கலர் தெரப்பின்னு சொல்றது. அந்த கலரை பத்தி நிறைய வகுப்புகள் எடுத்தோம் இப்ப இந்த இதுல காலை சக்கரத்துல. இன்னைக்கு திருப்பியும் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல சொன்னாங்க, அதனால திருப்பி வந்திருக்கேன். ஸோ கலர் தெரப்பி வந்து நம்ம கண்ணை முழிக்கிறோம், காலையில கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நம்ம பார்க்கறதே கலர் தான். ஸோ கலர் வந்து நம்ம இயற்கையோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது, ரொம்ப இணைந்து இருக்கிறது வந்து கலர். அதனால கலர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. நிறைய பேத்துக்கு அது ரிசல்ட்டும் கிடைச்சது ஐயா சொன்ன மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து கலர் தெரப்பியோட சேர்த்து நம்பர் தெரப்பியும் எப்படி யூஸ் பண்றது. இப்போ நான் ஒரு 2 மாசம் முன்னாடி நம்பர் தெரப்பி அண்ட் கலர் தெரப்பி வித் டங் டயக்னோசிஸ். டங் டயக்னோசிஸ்னா நாக்கை பார்த்து நம்ம கலர் நம்பரை போட்டோம்னா உடனே ஒரு 5 நிமிஷத்துலயே அவர் வந்து சார் சரியா இருக்கேன், முழங்கால் வலி போயிடுச்சு, முட்டு வலி போயிடுச்சு, வேற எதுனாலும் எந்த ப்ராப்ளம்னாலும் உடனே ரிசல்ட். ஸோ அந்த கலரும் நம்பர் வந்து ரொம்பவும் ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் இது பண்ணேன். ஸோ இதுல வந்து நம்ம கலர் நம்பர் எழுதுறது வந்து இந்த கையில தான். ஸோ அந்த கையில வந்து நடுவுல இந்த 2 விரல் இருக்கு, இது வந்து காலு. இந்த சைடு 2 வந்து கை, இது வந்து நம்ம தலை. ஸோ இது வந்து ஹெட், இது வந்து நெக், கழுத்து ஏரியா. இது வந்து இப்போ நம்ம ஃபேஸ்ல வந்து 2 இருக்கு, 2 ஜாயிண்ட். அதே மாதிரி இங்கேயே 2 இருக்கு. அதே மாதிரி கை எடுத்துட்டீங்கன்னா இந்த 2 சைடுல, இந்த கை வந்து சைடுல இருக்கு. அப்போ அந்த இது வந்து சைடுல, இது 2 கை. இப்போ இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட், இது வந்து எல்போ ஜாயிண்ட், இது வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட். ரிஸ்ட்னா அந்த நம்ம கை. அதே மாதிரி இது 2 கால். கால்ல வந்து இது வந்து இடுப்பு, ஹிப் ஜாயிண்ட். இது வந்து நீ ஜாயிண்ட், முழங்கால். இது வந்து ஆங்கிள் கீழே. அதே மாதிரி இது வந்து எடுத்துட்டோம்னா இந்த லைன் இருக்கு, இந்த லைனுக்கு உள்ள வந்து இங்க வந்து லங்ஸ், ஹார்ட் இருக்கு. இங்க வந்து வயிறு இருக்கு, இது ஃபுல்லா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம். இங்க வந்து நம்ம யூட்ரஸ், இந்த கழிவு ஏரியா இங்க இருக்கு. ஸோ இதை வந்து கையை வந்து நம்ம இப்படி கீழே வச்சுட்டோம்னா இது 2 காலு, 2 கை, இது ஃபுல் பாடி. இதை வந்து இந்த இடத்துல வச்சோம்னா பூரா வந்து ஒரு இது மாதிரி நம்மளுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இது வந்து 2 காலு, இது 2 கை, இது வந்து தலை, இது வந்து லங்ஸ், ஹார்ட், இது வந்து ஒயிட் ஏரியா கிரே கலர்ல இருக்கிறது, இது வந்து லிவர், இது வந்து சிறுங்குடல், இது வந்து பெருங்குடல், இது வந்து யூட்ரஸ் ஏரியா. பின் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து முதுகு எலும்பு. இந்த ரெட் கலர்ல இருக்க வந்து 2 கிட்னி, இது வந்து கிட்னி ஏரியா. ஸோ நம்ம கையை வந்து ஃபுல் பாடியா நினைச்சு நம்ம ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி சின்ன ரூபத்துல எடுத்தீங்கன்னா கூட ஒரு விரலை கூட நீங்க ஃபுல் பாடியா வச்சுக்கலாம். இது வந்து ஹெட், தலை, இது வந்து அப்டமன் ஏரியா, இது வந்து கீழே பின் சைட்ல வந்து 2 கிட்னி, இது முதுகெலும்பு. ஒரு விரலை வச்சு கூட நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ அந்த கை வந்து ஃபுல் பாடி.
அப்போ அந்த கையில வந்து இந்த இந்த இடத்துல இருக்கிறது வந்து அதுவும் கை தான். ஸோ அதுல கூட ஒரு ஃபுல் பாடி இருக்கு. அதுலயே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கை இருக்கு, அதுலயும் நம்ம ஃபுல் பாடி இருக்கு. அப்படி நீங்க பாத்துக்கிட்டே போனீங்கன்னா உள்ள 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 போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு செல்லு கூட ஒரு செல்லுல கூட நம்ம ஃபுல் பாடி இருக்கு. சோ அதனால எக்யூப்ரெஷர்ல வந்து தப்பான பாயிண்ட் அமுக்கிட்டோம், தப்பா எதுவும் பண்ணிட்டோம், தப்பா எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு செல்ல இங்க அனுப்புனா கூட ஒரு செல்ல கூட ஃபுல் பாடி இருக்கு, இங்க அமுக்குனா கூட இங்க ஒரு செல் இருக்குன்னா இதுலவும் ஃபுல் பாடி இருக்கு. அதனால தப்பு எதுவும் கிடையாது. நீங்க மனசுல எது வச்சிருக்கீங்க, நீங்க எதை நினைச்சு அதை ட்ரீட் பண்றீங்க. ஏன்னா சிந்தனை என்ன சிந்தனை இருக்கோ அதுதான் ரிசல்ட். நம்ம என்ன நினைச்சு சாப்பிடுறோமோ அதுதான் உள்ள போகுது. அதனாலதான் டிவியை பார்த்து சாப்பிடக்கூடாதும்பாங்க. டிவியை பார்த்து டிவியை நடக்கிற எல்லா பஞ்சாயத்தும் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடும் உள்ள போய் உங்களை பஞ்சாயத்தான் பண்ணும், நிம்மதி கொடுக்காது. அதனாலதான் சாப்பிடும்போது பேசக்கூடாது, டிவி கிவி எதுவும் பார்க்க கூடாது அப்படின்னு முன்னோர்கள்லாம் அப்படித்தான் செஞ்சாங்க. நம்ம மாத்தி செஞ்சதுனாலதான் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ இந்த கலர் தெரப்பியும் நம்பர் தெரப்பி எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நான் இப்ப காமிச்சேன். இதுலயே நம்ம வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ உடம்புல அதே இடத்த கையில எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம கலரு நம்பர் அதை எழுதணும்னா உடனே உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்திலேயே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். சோ அதுல வந்து ஒரு சின்ன சின்ன சில இது வந்து நான் சொல்றேன். இப்ப நம்ம முக்கியமானது வந்து இன்னைக்கு கஷ்டப்படுறது வந்து டயபெட்டிஸ்னால எல்லா பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அந்த டயபெட்டிஸ்க்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லிவர் இருக்கு லெஃப்ட் கையில, அதே இதுல இந்த சைடுல ரைட் கையில வந்து நம்ம வந்து இங்க வந்து பேங்க்ரியாஸ் இருக்கு, ஸ்பிளீன் பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல. பேங்க்ரியாஸ் தான் நம்ம இதுக்கு டயபெட்டிஸ்க்கான காரணம். சோ அந்த டயபெட்டிஸ்ல என்ன செய்யணும்னா இந்த பேங்க்ரியாஸ் இந்த இடத்துல வந்து -39 மஞ்சள் கலர்ல பிராக்கெட்ல, இந்த மஞ்சள் கலர்ல இந்த இடத்துல இந்த ஏரியா -39 மஞ்சள் கலர்ல அந்த கரஸ்பாண்டன்ஸ்ல 4-5 தடவை அப்படி லைனா எழுதலாம். இப்ப எழுதுனேன்னா உங்களுக்கு அது வந்து எழுதிருக்கேன்னா தெரியாது, ஏன்னா மஞ்சள் கலர் வந்து லைட்டா இருக்கறதுனால தெரியாது. இந்த மாதிரி -39 பிராக்கெட்ல மஞ்சள் கலர்ல எழுதி இந்த இடத்துல ஒரு 4-5 தடவை எழுதிட்டு நீங்க ஒரு வாரம் பண்ணி பாருங்க, டயபெட்டிஸ் உங்களுக்கு கம்மி ஆயிரும். டயபெட்டிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். டயபெட்டிஸுக்கு முக்கியமான காரணம் வந்து பிளட் வந்து அசிடிக்கா இருக்கிறதுனால, பிளட் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால. அந்த ஹீட்டை குறைக்கணும்னா காலையில வந்து ஃப்ரூட் சாப்பிடணும், வயிற்ற வந்து கூலா வைக்கணும், டயபெட்டிஸ் தன்னால குறைஞ்சிரும். அதே மாதிரி இன்னைக்கு ஜாஸ்தி ப்ராப்ளம் வந்து பிபி ப்ராப்ளம் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிபி ப்ராப்ளமும் வந்து வயிற்றோட ஹீட், நம்ம பிளட் வந்து ஹீட் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் பிபி ப்ராப்ளமே வருது. ஸோ அந்த பிபி ப்ராப்ளத்துக்கு இந்த கட்ட விரல்களுக்கு கீழே வந்து +23 பிராக்கெட்ல வந்து +23 ப்ளூ கலர்ல +23 ப்ளூ கலர்ல இந்த கட்ட விரல்ல எழுதினீங்கன்னா பிபி குறைஞ்சிரும். அதே மாதிரி லோ பிபி இருக்குன்னா அதே இடத்துல வந்து +18 சிகப்பு கலர்ல எழுதணும். சிகப்பு கலர்ல +18 எழுதினீங்கன்னா லோ பிபியா இருந்தா கரெக்ட் ஆயிரும்,
ஹை பிபினா +23 ப்ளூ கலர். ப்ளூ கலர் வந்து தண்ணி, வாட்டரோட கலர். அதனால பிபியை குறைக்கும், உஷ்ணத்தை குறைக்கும். +18 ரெட் கலர். ரெட் வந்து அக்னி. லோ பிபியா இருந்தா +18 சிகப்பு கலர்ல எழுதணும். ஹை பிபியா இருந்தா +23 ப்ளூ கலர்ல எழுதுறோம். சரியா? அதே மாதிரி இன்சோமேனியா. இன்சோமேனியானா அதாவது தூக்கம் வராம இருக்கிறது. சோ தூக்கம் வராம இருக்கிறதுக்கும் இதே +23 ப்ளூ கலர்ல எழுதினீங்கன்னா தூக்கம் வராம இருக்கு, நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த காலத்துல வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹைட் வந்து கம்மியா இருக்கு, ஹைட்டை கூட்டணும் அப்படிங்கிறீங்க. சோ அந்த ஹைட்டை கூட்டுறதுக்கு வந்து +19 ஆரஞ்சு கலர்ல, +19 ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலர்ல இந்த ஸ்பைன் காமிச்சன்ல, முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பு ஃபுல்லா இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க ஃபுல்லா +18 அப்படின்னு ஆரஞ்சு கலர்ல, 19 +19 ஆரஞ்சு கலர்ல பூரா ஸ்பைன்ல வந்து நிறைய 5-10 தடவை எழுதிருங்க பிராக்கெட்ல. 19 அப்படின்னு இந்த மாதிரி எழுதிட வேண்டியது. ஆரஞ்சு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், கலர் லைட்டா இருக்கனால. இந்த கலரை வச்சு நீங்க எழுதலாம். இது கொஞ்ச நாள் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு நீங்க இந்த பையனோட ஹைட் பாத்தீங்கன்னா கூடிரும். இந்த ஹைட் கூட்டுறதுக்கு ரொம்ப அருமையானது. அதே மாதிரி இந்த காலத்துல வந்து அதாவது முடி வந்து ரொம்ப உதிருது, முடி வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர் ப்ராப்ளத்துக்கு வந்து -46 சிகப்பு கலர்ல இந்த லங்ஸ் ஏரியா இருக்குல்ல, இந்த லங்ஸ் ஏரியால ஃபுல்லா எழுதணும். இங்க ஃபுல்லாவே -46 சிகப்பு கலர்ல. -46 சிகப்பு கலர்ல எழுதணும். இது ஃபுல்லாவே நீங்க ஒரு 8-10 தடவை பால் பென்ல கூட சின்னதா கூட எழுதலாம். இந்த ஏரியா ஃபுல்லா எழுதுனீங்கன்னா லங்ஸ் ஏரியா. லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் இந்த முடி உதிர்றதுக்கு காரணம். கான்ஸ்டிபேஷன் ஜாஸ்தி இருந்தா, வயிற்றுல ஹீட் ஜாஸ்தி இருந்தா முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது இது வந்து முடின்னு வச்சுங்க, இது வந்து புடிச்சு வச்சிருக்காது. இது இந்த புடிச்சு வைக்கிறது இருக்கு, இது அந்த ஸ்ட்ரென்த் கம்மி ஆச்சுன்னா இது விட்டுச்சுன்னா அந்த முடி வந்து உதிர்ந்துரும். அதனால கொத்தா அப்படியே வந்துடும். சோ அந்த ஹீட்டை குறைக்கணும். ஹீட்டை குறைச்சிங்கன்னா முடி உதிர்றதும் சரியாயிரும். அதே மாதிரி கேஸ் ப்ராப்ளம், கேஸ் அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இந்த கேஸ் வந்து வயிற்றுல, சோ இந்த வயிற்று ஏரியா, இந்த வயிறு ஏரியால வந்து -35 ப்ளூ கலர்ல, -35 ப்ளூ கலர்ல எழுதணும். அதே மாதிரி இந்த லிவர் ஏரியால வந்து -2 ப்ளூ கலர்ல. அதே மாதிரி இங்க நடுவுல வந்து சிறுங்குடல், இந்த சிறுங்குடல்ல வந்து -10 அதுவும் ப்ளூ கலர்ல. ஏன்னா இந்த ஸ்டமக், அதாவது கேஸ் வந்து லிவர்னாலையும் வயிற்றுனாலையும் சிறுங்குடல்னாலையும் வர்றது. இந்த 3 ஏரியாலையும் நம்ம ஹீட்டை குறைக்கணும். இப்போ வயிற்றுல ஹீட் குறைக்கிறதுக்கு -35 ப்ளூ கலர்ல, லிவர்ல ஹீட் குறைக்கிறதுக்கு -2 ப்ளூ கலர்ல,
சிறுங்குடல்ல இந்த நடு ஏரியால பண்றதுக்கு -10 ப்ளூ கலர்ல. இந்த 3 ஏரியாலையும் இந்த நம்பர் எழுதிங்கன்னா கேஸ் அசிடிட்டி வந்து சரியாயிரும். கலர் வந்து காலையில வெளிச்சம், அதாவது சூரிய உதயம் இருக்கும்போது நல்லா வேலை பார்க்கும். அதனால காலையில எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லா எஃபெக்டா இருக்கும். நைட்டும் நல்லா எஃபெக்ட் இருக்கும். பட் நைட் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா இருட்டா இருக்கிறதுனால இந்த கலர் வந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ அந்த காலையில எழுதுனீங்கன்னா ரொம்ப கரெக்டா உங்களுக்கு ஒர்க் பண்ணும். அதே மாதிரி ஆர்த்தரைட்டிஸ். இன்னைக்கு ஆர்த்தரைட்டிஸ் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு. முட்டு வலி, அந்த வலி, இந்த வலி எல்லாம் ஆர்த்தரைட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆர்த்தரைட்டிஸ் -46 -46 சிகப்பு கலர்ல. சிகப்பு கலர்ல எங்க வலிக்குதோ, இங்க வலிக்குது அப்படின்னா இங்கேயே எழுதிடலாம். இந்த இடத்துல வலி இருக்குன்னா இந்த இடத்துல எழுதலாம். லோக்கல் ஏரியால எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் -46 சிகப்பு கலர்ல எழுதுனீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ் வலி வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி கோபம் ரொம்ப ஜாஸ்தியா வருது. கோபம் ரொம்ப ஜாஸ்தியா வருதுன்னா -1 இந்த லிவர் ஏரியால -1 லிவர் ஏரியால வந்து -1 அப்படின்னு பிரவுன் கலர்ல எழுதிங்கன்னா கோபம் வந்து ஆங்கர் வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி இந்த காலத்துல வந்து பசங்களுக்கு படிக்க வந்து கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இல்ல, ஞாபக மறதி ஜாஸ்தியா இருக்கு. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இந்த விரலுக்கு கீழே பிபில எழுதுறீங்களா அதே இடத்துல வந்து +20 சில்வர் கலர் இல்லைன்னா கோல்டன் கலர்ல எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லா பிரெயினோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு நல்லா படிக்கலாம். அதே மாதிரி ஞாபக சக்தியும் நல்லா கூடிரும். இந்த சில்வர் கலர் இல்லைன்னா கோல்டன் கலர், இந்த 2 இதுல வச்சு நம்ம பண்ணுவோம். +20 அதே மாதிரி மெமரிக்கு வந்து ஸ்டமக் கரஸ்பாண்டன்ஸ்ல +37 எல்லோ கலர்ல. இந்த இடத்துல ஸ்டமக் ஏரியால +37 மஞ்சள் கலர்ல எழுதினா கூட நம்மளுக்கு மெமரி ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். அதே மாதிரி சில பேட் ஹேபிட்ஸ், அதாவது ஜாஸ்தி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, ஸ்மோக்கிங்கு, அந்த மாதிரி இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு, ஹேபிட் வந்து கரெக்ட் பண்றதுக்கு +23 அதே மாதிரி பிபிக்கு நம்ம போட்டோம்ல அதே நம்பர் +23 ப்ளூ கலர்ல இந்த பிரெயின் ஏரியால போட்டோம்னா இந்த பேட் ஹேபிட்ஸ் வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி உடம்புல வந்து வலி ஜாஸ்தி இருக்கு, பூரா உடம்பு அப்படியே வலிக்குது அப்படின்னாக்கா லிவர் தான் ப்ராப்ளம். அதுக்கு லிவரோட இடத்துல வந்து +2 ப்ளூ கலர்ல. இந்த லிவர் இடத்துல வந்து +2 இந்த ப்ளூ கலர்ல எழுதுனீங்கன்னா லிவர்ல உடம்புல வலி இருந்துச்சுன்னா அது கரெக்ட் ஆயிரும். அதே மாதிரி தலை சுத்துது, நிறைய பேருக்கு தலை சுத்துது, திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க, இந்த டிசினஸ். அதுக்கு வந்து +19 ஆரஞ்சு கலர்ல, +19 ஆரஞ்சு கலர்ல இந்த சர்வைக்கல் ஏரியா, இந்த கட்டை விரலுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே இந்த ஜாயிண்ட்டுக்கு மேல அந்த இடத்துல வந்து +19 ஆரஞ்சு கலர்ல
போட்டீங்கன்னா அந்த தலை சுத்துறது வந்து சரியாயிரும். அதே மாதிரி ஃபியர்னா வந்து பயம். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படிம்பாங்க. இந்த ஃபியர் வந்து கிட்னினால வர்றது. சோ அந்த ஃபியர் கம்மி பண்ணணும்னா -55 எல்லோ கலர்ல, இந்த கலர்ல -55 எல்லோ கலர்ல யூபினா யூரினரி பிளாடர், இந்த இடத்துல வந்து -55 மஞ்சள் கலர்ல போட்டீங்கன்னா பயப்படுறது கம்மியாயிரும். இது வந்து சில கலர் தெரப்பி, நம்பர் தெரப்பி நான் சொன்னேன். வேற டவுட் எதுவும் கேட்கணும்னா கேளுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். புரியுதுல்ல? புரிஞ்சது? நான் சொன்னது புரிஞ்சதா? புரிஞ்சுங்கய்யா. நமஸ்காரம். நமஸ்தே. சொல்லுங்க. 19 தூக்கம் வராமைக்கும் 19 பிளஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமா, தலை சுற்றதுக்கும் பிளஸ் 19 கொடுத்துருக்கீங்க. ஆரஞ்சு கலர் தான் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அது நம்ம வந்து எனர்ஜிய வந்து பேலன்ஸ் பண்றோம். அதாவது நம்ம உடம்புல வந்து எனர்ஜி இருக்கு. எனர்ஜி வந்து எப்பவுமே அழியாது. அந்த எனர்ஜி வந்து ஒரு ரூபத்துல இருந்து இன்னொரு ரூபத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப தண்ணிய குளிர்ச்சி ஆக்குனீங்கன்னா ஐஸ் ஆயிரும். அதே மாதிரி சூடு பண்ணீங்கன்னா ஆவியா மறைஞ்சிரும். சோ அது வந்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுது. அதே மாதிரி நம்ம உடம்புல சில எனர்ஜி கம்மியா இருந்தாக்க பலவிதமான ப்ராப்ளங்கள் வரும். ஆனா அந்த பலவிதமான ப்ராப்ளத்துக்கும் காரணம் ஒரே இதுதான். சோ அந்த காரணத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரே நம்பர்ல எல்லா வியாதியும் சரி பண்ணிடலாம். அதனாலதான் 2-3 இடத்துல ஒரே நம்பர் வருது. ஓகேங்கய்யா, சிறப்பு, அருமை. ரைட். ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. பசிக்குங்க, நல்ல இந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பசிக்கிறது இல்ல, அதுக்கு என்ன கொடுக்கலாங்க? பசிக்கிறது, அந்த பசி வந்து உண்டாக்குறது வந்து லிவர். சோ அந்த லிவர்ல போய் +2 அப்படின்னு சிகப்பு கலர்ல ஒரு 4-5 தடவை எழுதுனீங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் லிவரை வந்து சரி பண்ணணும். லிவர் வந்து +2னா இது பிளட் சர்க்குலேஷன், அதோட எனர்ஜியை கூட்டினோம்னா பசி எடுக்கும். நன்றிங்க. ஐயா அதே போல இன்சோம்னியாக்கு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, என்ன கலருங்க? +19 ஆரஞ்சுங்களா? இன்சோம்னியா தூக்கமின்மை. ஆமா, இன்சோமேனியா +23 ப்ளூ கலர். நன்றிங்க. இந்த கலர்ல +23 பிராக்கெட்ல எழுதணும். பிராக்கெட்ல எழுதுனா அதோட எனர்ஜி வந்து கூடிரும். ஓ, நன்றிங்க. அதே போல இந்த அல்சர் நிறைய இருக்கு இல்லைங்களா? அல்சர் இந்த உங்களுக்கு நிறைய இருக்கு. அல்சருக்குங்க, அல்சருக்கு வந்து அல்சர் அசிடிட்டி எல்லாம் ஒண்ணுதானே? ஓ சரிங்க. அதனால இந்த இடத்துல இந்த ஸ்டமக் ஏரியால வந்து நீங்க வந்து ஒரு நிமிஷம், -34 ப்ளூ கலர்ல போட்டீங்கன்னா அல்சர் அசிடிட்டி எல்லாம் கம்மியாயிரும். ஸ்டமக் கரஸ்பாண்டன்ஸ்ல, ஸ்டமக் ஏரியால. ஓ சரிங்க. நன்றிங்க ஐயா. அதே போல இப்ப இந்த மெனோபாஸ் ஸ்டேட்ல வந்து அவங்களுக்கு வருது நாளமில்லா சுரப்பிகள் இம்பேலன்ஸ்க்கு வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க? மோனோபாஸ்லாம் அது சார் 4-5 நம்பர் எழுதணும். அதனாலதான் அதெல்லாம் சொல்லல நான். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் சரி பண்ணணும் அதுல. ஓ சரிங்க. ஏன்னா அந்த பேசிக் தெரியாதனால நான் 4-5 நம்பர் சொன்னேன்னா குழம்பி புரியுதுங்க. அதனாலதான் அந்த சிங்கிள்னா சொல்லிட்டு இருக்கேன். நல்லதுங்க. நன்றிங்க. சரி ஐயா நமஸ்காரம். சொல்லுங்க.
நமஸ்காரம். இன்றைய வகுப்புல இன்றைய நடத்தின வகுப்பு சந்தேகமோ அதை மட்டும் கேளுங்க. நன்றி. நன்றி நன்றி சார். வேற யாரும் கேட்கணுமா எதுவும்? ஐயா கிரியேட்டின் லெவல் குறைக்கிறதுக்கு ஐயா. கிரிட்டனின்லாம் அதான் சொன்னேன்ல, இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம். அதனால அது வந்து நம்பர் 4-5 இது எழுதணும். ஓகே. ஆனா கிட்னி ப்ராப்ளத்துக்கு வந்து கிட்னிக்கு வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம்னா -51 ப்ளூ கலர்ல இந்த பேக் சைடுல இங்க கிட்னி இருக்கிற ஏரியாத்துல -51 ப்ளூ கலர்ல எழுதணும். ஓகே ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா கண் புரைக்கு என்னங்க ஐயா பண்ணலாம்? கண்ணுக்கா? கண் புரை. கண்ணு நல்லா தெரியறதுக்கு தானே சொல்றீங்க? ஆமா, புற வளர்ந்துருக்கு, ஆபரேஷன் செய்யணும்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு. ஓ, கேட்ராக்ட் சொல்றீங்களா? எனக்கு ஆமா தமிழ்ல சரியா ஆமா. புரியல. கேட்ராக்ட் சரிங்க. தானே? கேட்ராக்ட். கேட்ராக்ட் வந்து இந்த கட்டை விரல் இருக்குல்ல, அதுல இந்த ஆமா. இடத்துல இருந்து இப்படி நேரா ஆ இந்த மாதிரி கருப்பு கலர்ல அப்படி லைன் 2 கட்டை விரலையும் டெய்லி போட்டுட்டே வாங்க. கேட்ராக்ட் வந்து கரைஞ்சிரும். கேட்ராக்ட் கரைஞ்சிரும் அப்படி. நன்றிங்க ஐயா. சரி. ஏதாவது உணவு மாற்றங்கள் தேவைப்படுதுங்களா அவங்களுக்கு? உணவு மாற்றம் வந்து அதேதான். வயிற்ற வந்து எப்பவுமே கூலா வச்சிருக்கணும். வயிறு வந்து ஹீட்டா ஆகக்கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே டீ காபி சாப்பிடக்கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே பழங்கள் சாப்பிடணும். வயிற்ற வந்து ஹீட் இல்லாம வைக்கணும். ஹீட் இல்லாம கேஸ் அசிடிட்டி தான் எல்லா பெரிய வியாதிக்கும் மூல காரணம் வந்து வயிறோட ஹீட்டு. இந்த வயிறை வந்து என்னைக்குமே கோல்டா வச்சிருந்தீங்கன்னா எந்த வியாதியும் வராது. கேட்ராக்ட் காரணம் என்ன? ஏதாவது நீங்க பாலை நல்லா சூடு பண்ணீங்கன்னா என்ன பால்கோவா தானே ஆகும்? ஆமாங்க. அப்ப ஹார்ட் ஆயிட்டே போகும். அப்ப சூடு பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஹார்ட் ஆயிரும். அப்ப அந்த கண்ணும் ஹார்ட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதான் கேட்ராக்ட். அப்போ லிவரோட ஹீட், லிவர் எக்ஸஸா ஹீட் இருந்துச்சுன்னா லிவரும் கண்ணும் ஒண்ணுதான். அப்போ லிவர்ல எது ப்ராப்ளம்னா கண்ணு. சோ லிவர்ல ஹீட் ஜாஸ்தியா இருந்தா கண்ணுல கேட்ராக்ட் சீக்கிரம் வரும். நன்றிங்க. சரியா? சரி. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆத்துக்கு என்ன பண்ணணும் சார்? எதுக்கு? ஆத்து வலி வந்தா என்ன பண்ணணும் சார்? நம்பர் ஹார்ட் வலியா? இல்ல, வலி வந்து எப்படி இருக்கு? அதாவது வலிங்கிறது 3 விதமா இருக்கு. அதாவது லேசா வலிச்சுக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு டைப்பு. அதாவது பொறுத்துக்கிற மாதிரி வலிக்குதுன்னா அது ஒரு டைப்பு. பொறுக்காம இருக்கிறது அது ஒரு டைப். அது இங்கிலீஷ்ல வந்து நம்ம எனர்ஜில பொறுத்துக்கிற மாதிரி லேசா இருக்குன்றாங்க. லேசா இருக்குன்னா அது பிளாக்கேஜ்னு அர்த்தம். லேசா பிளாக்கேஜ் இருக்கு. பிளாக்கேஜ்க்கு வந்து இந்த ஆமா இந்த நடுப்புறத்துல வலி அப்படியே கூட சொல்ற இந்த இடத்துல வலி சொல்றாங்க. அந்த இடத்துல வலிக்கிறது வந்து இது கிட்னியோட வலி. கிட்னி தண்ணி குறைவாக சாப்பிடுறதுனால அந்த ஹார்ட்ல வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஹார்ட் வலி கிடையாது, அது வந்து கிட்னியோட பெயின். அதுக்கு வந்து கிட்னி தண்ணி நிறைய சாப்பிடுங்க. தண்ணி நிறைய சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு பால் பென் எடுத்துட்டு இந்த சைடுல இப்படி வச்சு நல்லா அப்படியே அமுக்குங்க. அந்த இடத்துல வலி இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துலங்களா? ஆமா, இந்த நடுவரல்ல சைடுல நடுவரல் அந்த சைடுல அந்த இடத்துல பென் வச்சு அப்படியே ரோல் பண்ணி பாருங்க, வலிக்குதான்னு பாருங்க. இல்ல, வலி இல்ல. கையில இல்ல, பெண்ணை வச்சு அமுக்கணும். கையில வச்சானா எதுக்குமே வலிக்காது. நல்லா அமுக்கி பாருங்க. அமுக்கி ரோல் பண்ணணும். இல்ல, நீங்க தண்ணி சாப்பிடுங்க. தண்ணி சாப்பிட்டா சரியா வந்துடும். கிட்னினால அதாவது இந்த கிளைமேட்ல வந்து தண்ணி கம்மியா சாப்பிடறதுனால வேர்வை ஜாஸ்தி வர்றதுனால தண்ணி வந்து கிட்னிக்கு வந்து பத்தாது.
அதனால வர்ற வலி எல்லாம் ஹார்ட்னு கடைசியில ஹார்ட்ல ஒண்ணுமே இருக்காது, கிட்னில தான் இருக்கும். ஓகே. ஓகே, நன்றிங்க சரி. ஐயா. ஐயா ஐயா இன்னொரு டவுட். வணக்கம். சொல்லுங்க. அந்த கண்ணுக்கு சொல்லியிருந்தீங்க இல்லையா, கருப்பு கலர்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நம்பர் ஏதாவது இருக்குங்களா? நம்பர் தேவையில்ல, பிளாக் போட்டாலே கரைஞ்சிரும் அது. சரிங்க. எத்தனை முறை செய்யணும்? காலையில மாலையிலங்களா? ஆமா, போட்டு வச்சிருங்க, அழிஞ்ச உடனே திருப்பி இன்னொரு தடவை போட்டுங்க, அவ்வளவுதானே. என்ன ஸ்கெட்சுங்களா என்னங்க அது? ஸ்கெட்ச் பென் தான், சாதாரண ஸ்கெட்ச் பென். சரிங்க. ஓகேங்க. ஓகே. சார் இதுக்கு நம்பர் இருக்கா சார் ஏதாவது? எதுக்கு? அந்த விரல் நம்ம பென் வச்சு தேய்க்கணும்னு சொன்னீங்களே, அந்த இடத்துல நம்பர் கிட்னி, ஏதாவது? அது கிட்னிலப்பா நம்பர் 51 -51 எழுதணும், ப்ளூ கலர். -51. ஓகே ஓகே. ஐயா இன்னொரு டவுட் ஐயா. லெஃப்ட் பிரஸ்ட் எடுத்ததுனால ரைட் ஹேண்ட் வந்து வீக்கமா இருக்குது. ரைட் கை வந்து வீக்கமா இருக்குது. ஆபரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த கை வீக்கமாவே இருக்குது ரைட் ஹேண்ட்ல. ஆமா, அது லிம்ப் கிளாண்ட் வந்து ப்ராப்ளமா இருக்கும், அதனால அந்த மாதிரி வருது. அதுக்கு எப்படி ஐயா? அது +2 +1 கிரீன் கலர்ல அந்த வீக்கமான இடத்துல எழுதுனீங்கன்னா கம்மி ஆயிட்டே போகும். +1 பச்சை கலர்ல பிராக்கெட்ல +1. ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளத்துக்கு சொன்னீங்களா, அது சொல்லுங்க. 46 எந்த இடத்துல எழுதணும்? இன்னொரு எதுக்கு? இந்த ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளத்துக்கு வலிக்கு ஆர்த்தரைட்டிஸ் ஆர்த்தரைட்டிஸா? சொன்னீங்கல்ல. ஆமா, +10 ரெட் கலர்ல. -46 எழுதலாம், +10 எழுதலாம் சிகப்பு கலர்ல. எங்கெங்க வலி இருக்கோ அங்க எழுதலாம். ஐயா இந்த கை வீக்கத்து மேலே எழுதிட்டுங்களா? +1 ஆமா, எங்க சொல்லிட்டு வீக்கா இருக்கோ, அது மேலே எழுதுங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி சார். ஐயா ஐயா வணக்கம். சொல்லுங்க. சுவாச பிரச்சனைக்கு என்னங்க ஐயா? சுவாச பிரச்சனை வருது. சுவாசத்துல மூச்சு உள்ள இழுக்கும் போது பிரச்சனையா இருக்கா, மூச்சு விடும்போது பிரச்சனையா இருக்கா? சில சமயம் மூச்சு நிக்கிற மாதிரி இருக்குது. சில சமயம் இந்த சுவாசத்துல தூக்கத்துல எழுந்திருக்கும் போது வரும்போது அந்த ஒரு செகண்ட். அதுல வந்து +46 பிரவுன் கலர்ல லங்ஸ்ல எழுதணும். இந்த கலர்ல, இந்த இடத்துல +46 பிரவுன் கலர்ல. சரிங்க ஐயா. +46 இந்த ஏரியா ஃபுல்லா எழுதுனீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிடும். சரிங்க, நம்ம நன்றி ஐயா. நன்றி நன்றி சார். சிறப்பு, சந்தோஷம். அதாவது தொடர்ச்சியாக, அதாவது அதிசயம் ஆனால் உண்மை அப்படிப்பாங்கல்ல. இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு என்னமோ ஒரு அதிசயமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்னடா இது சார் வந்து சும்மா கலர் அடிக்க சொல்றாங்களே, நம்பர் எழுத சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அந்த அதுக்கான உண்மைகள் வந்து அடுத்த வாரம் நீங்க பேசக்குள்ளேயே உண்மைகளை சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா வந்து போன செஷன்ல வந்து இதே மாதிரி ஐயா வந்து நமக்கு வந்து கலர் தெரபியை வந்து நமக்கு இன்னைக்கு கலர் பிளஸ் நம்பர் தெரபியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. போன செஷன்ல வெறும் கலர் தெரபி கொடுத்தாங்க. அதுலயே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஐயா நான் அது போட்டிருந்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு, இப்படி இருந்தது எனக்கு நல்லா மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கருத்துக்கள்ல சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஐயா வந்து ஒரு சில டிப்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. இது சாதாரண விஷயம்தான். தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க. அது இன்றையோட நிகழ்வோட அதிசயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு
சிறப்பான ஒரு இந்த கலர் நம்பர் தெரபிங்கிறது சிறப்பா இருக்கும். ஐயா வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், கலர் தெரபி, நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ச்சியா இது மாதிரி ஆராய்ச்சி நம்ம பல பேருக்கு வந்து இது வந்து தொடர்ச்சியா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரிசல்ட் நல்ல விதமா கொடுத்துக்கிட்டு இருக்குது. எனவே இந்த செஷன்ல வந்து நமக்கு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி இன்னைக்கு வந்து அற்புதமா ஒரு சில விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து பல்வேறு சந்தேகங்கள் கேட்குறீங்க. ஆனா இது வந்து ஒரு டாபிக் இது. இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட்ன்னு வச்சுங்களேன். அப்படிங்கொள்ள உங்களுக்கு இப்ப பேசிக்ல இருந்தா நம்ம போக முடியும். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம போக போக தான் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எனவே வந்து எல்லாருமே வந்து போக போக நம்ம அத தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. போன செஷன்லயே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எழுதி வச்சிருந்தத கூட திருப்பி திருப்பி அவங்க போட்டு பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னாங்க. அதே மாரி ஐயா நமக்கு வந்து திருப்பி இந்த செஷன் எடுக்கவுள்ள ஒவ்வொருத்தவங்களும் அத எழுதி பார்த்து வச்சுக்கிட்டு, நம்ம செய்யக்குள்ள நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனவே இதை தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் வந்து நமக்கு அற்புதமா வந்து பரபரையா இருந்தாங்கன்னா, அக்னிஹோத்திரத்த தான் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. போன செஷன்ல வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு எத்தன மணிக்கு அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறத வந்து ஒரு விழிப்புணர்வோட கேட்பாங்க. இன்னைக்கு வந்து டைமிங் வந்து நமக்கு கொஞ்சம் மாறிடுச்சு. ஏன்னா, அந்த வெயில் காலங்கள் இது முடியறக்குள்ள அவங்களுக்கு டைமிங் மாறும் அப்படின்னாங்க. இன்னைக்கு 5:40க்கே இந்த அக்னிஹோத்திரத்த டைம் முடிஞ்சிச்சு. எனவே அடுத்தடுத்த செஷன்ல நம்ம அது கரெக்ட்டான டைம் கேட்டுக்கிட்டு, நமக்கு அந்த அக்னிஹோத்திர டைம நம்ம வச்சுப்போம். அதையும் நம்ம வந்து சிறப்பா இந்த நிகழ்வுல பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனுடைய கருத்துக்கள வந்து ஐயா வந்து அடுத்தடுத்த செஷன் வரக்குள்ள சொல்லுவாங்க. அக்னிஹோத்திரம்னா என்ன? அது எப்படி ப பயன்படுத்தணும்? அதனால என்ன நன்மைகள் இருக்கு? அப்படிங்கிறத பத்தியும் நமக்கு அடுத்தடுத்த செஷன்ல கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. இன்னும் பல்வேறு நமக்கு கலர் தெரப்பிய பத்தி கொஞ்சம் அட்வான்ஸ் பயிற்சிகள்லாம் இருக்கு. அத பத்தி கூட சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. எனவே எல்லாம் நமக்கு புதுமையான நிகழ்வு இல்ல. எல்லாம் நமக்கு பழமையான நிகழ்வு, மறக்கடிக்கப்பட்ட நிகழ்வு. மறக்கடிக்கப்பட்ட நிகழ்வை நாம் மாற்றி திரும்பவும் நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்பர்ல என்னடா இது இவ்வளவு பெரிய அதிசயம் நடக்குமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா வந்து இன்னைக்கு நம்பர் நியூமராலஜிலேயே பேர மாத்திக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய சக்சஸ் ஆனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு நியூமராலஜி நம்பர் என்பது வந்து ஒரு நம்ம உடலோடு ஒன்றிய ஒரு நிகழ்வு. இந்த எப்படின்னாக்கா, அந்த இன்னைக்கு அந்த விண்ணியலும், வாழ்வியலும் பல்வேறு கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து கலரு, நம்பரு ஐயா சொன்னது போல இன்னைக்கு நம்ம ஏந்திச்சோம்னா எல்லாமே நமக்கு பாக்குறது எல்லாமே கலர் தான். ஆனா நம்ம வந்து எதையுமே வந்து திங்க் பண்ணி டீப்பா போறது கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒண்ணொண்ணுத்தையும் சிறப்பா நம்ம வந்து டீப்பா போகக்குள்ள, அது நம்ம உடலுக்கும் பல்வேறு நன்மைகள செய்யுது அப்படிங்கிறத பத்தி ஐயா டாபிக் எடுப்பாங்க. நல்ல விஷயங்கள். இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பான முறையில் சிறப்பித்துக் கொடுத்த அர்ஷத் பார்பர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. வணக்கம், வணக்கம். வணக்கம். ஐயா வச்சு கூட நம்ம ஒரு நேரடி வகுப்பு நடத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சிவசைலத்துக்கு வந்து நம்ம பிளான் பண்ணோம். அங்க ஐயா வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்ல. அவங்க வேற செஷன் வேற ஒரு வகுப்புக்கு போயிட்டாங்க. அதனால அவங்களுடைய வகுப்புகள் வந்து கூடிய விரைவில் வந்து நம்ம இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் மாவட்ட ஆளுநர் நோட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் நமக்கு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் சிறப்பாக அளித்துக் கொடுத்த நரசிவமையா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த அர்ஷத் பார்பர் ஐயா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கிய சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கை சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இந்த நிகழ்வு வந்து நமக்கு சிறப்பா வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் வந்து ரவிச்சந்தர் அவர்கள் வந்து சிறப்பா நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த நிகழ்வுல கலந்துகிட்டாலும் இந்த நிகழ்வு வந்து ஒன்றி அவங்க வந்து நம்ம இந்த நிகழ்வுல வந்து சிறப்பா தொடர்ந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கலாம். அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லது நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, 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 வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க சார். வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.